Hello students, போன வீடியோல நம்ம வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படினா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி ஒரு சம் வந்து செய்யணும் அப்படிங்கறதை நம்ம பார்த்தோமா. இன்னைக்கும் அதே மாதிரி ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் தான். கொஞ்சம் கிரிட்டிக்கலான சம் தான் இது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இதுவும் யுனிவர்சிட்டில கேட்ட சம். சரியா? A company whose accounting year is the calendar year purchased on 1193 a machine for rupees 40,000. It purchased further machinery on October 1993 for 20,000, on 1st July 1994 for rupees 10,000. அதாவது 1193ல ஒரு மெஷினரி 40,000க்கு வாங்கிருக்காங்க. கீழ சம்மரி எழுதிருக்கேன் பாத்துக்கோங்க. 1193ல 40,000க்கு ஒரு மெஷினரி வாங்கிருக்காங்க. ரைட்டாமா? அடுத்து பாருங்க, ஃபர்தர் மெஷினரி அதே வருஷம் அக்டோபர் மாசம் ஃபர்தர் மெஷினரி வந்து 20,000க்கு வாங்கிருக்காங்க. சோ இப்படி நிறைய மெஷினரிஸ் வாங்குறதுல கட்டாயமா நீங்க சம்ம வாசிச்சு உங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம்ம சிஸ்டமா போட முடியாது. அதனால தயவு செய்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ம வந்து சம்மரியா கன்வெர்ட் பண்ணி இப்படி எழுதி வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. சோ 1193ல 20,000 மதிப்புள்ள இன்னொரு மெஷினரியை வாங்குறாங்க அதே வருஷம். ரைட்டாமா? அடுத்தது பாருங்க, on 1st July 1994 for rupees இப்ப 1st July 1994 சரியா? 1994 on 1/7/1995 1/4 of the machinery installed on 1193 became obsolete and sold for rupees 6,800. So 1/7/94ல 10,000 மதிப்புள்ள மெஷினரி அகைன் வாங்குறாங்க. சோ இது ரெண்டும் 93ல வாங்கின மெஷினரி, இது வந்து 94ல வாங்கின மெஷினரி 10,000 ரூபாய் மதிப்பு. சரியாமா? இப்போ பாருங்க, 1193ல வாங்கின மெஷினரியில 1/4 மட்டும், அதாவது 40,000 மதிப்புள்ள மெஷினரியை வாங்கிருக்காங்க. அதுல 1/4 மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ விக்கிறாங்க? 1795ல விக்கிறாங்க. இங்க எழுதிருக்கேன் பாருங்க, 1795ல இத என்ன செய்யறாங்க அப்படின்னா 1/4 மட்டும் விக்கிறாங்க. எல்லாத்தையும் விக்கல, 1/4 மட்டும் விக்கிறாங்க. சோ மூணு மெஷினரி இங்க உங்களுக்கு இருக்கு. 1193ல வாங்குனது, 1193ல வாங்குனது, 1794ல வாங்குனது. அதுல இந்த பர்టిక్యులர் மெஷினரியில 1/4 மட்டும் தான் சேல் பண்றீங்க. மத்த மெஷினரி எதுவுமே சேல் பண்ணல. நம்ம வந்து 10% டெப்ரிசியேஷன் ரேட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ல போட போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. மிஷினரி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. 1193ல டு பேங்க் ஆர் கேஷ் எது வசதியோ போட்டுக்கலாம். சரியாமா? 40,000. அடுத்து பாருங்க, அதே மாதிரி 110 அதே சேம் இயரா இருக்கிறதுனால ரெண்டையுமே அடுத்தடுத்தலாம் நம்ம போட்டுறோம். ஏன்னா போட்டுட்டு கேலண்டர் இயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஜனவரி டு டிசம்பர், ஃபினான்ஷியல் இயர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஏப்ரல் டு மார்ச். சரிங்களா? ஸோ இங்க ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கௌண்டிங் இயர் இஸ் த கேலண்டர் இயர் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அக்கௌண்ட்ஸ் வந்து எப்போ க்ளோஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், டிசம்பர்ல தான் க்ளோஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். சரியாமா? ஸோ அதனால நீங்க என்ன செய்யுங்க, டிசம்பர்ல தான் நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி என்ட்ரிஸ் போடணும். ஸோ இப்போ அக்டோபர்ல நம்ம இன்னொரு மெஷினரியும் வாங்குறோம். 20,000 மதிப்புள்ள இன்னொரு மெஷினரி நம்ம இங்க வாங்குறோம். அதுக்கான என்ட்ரியும் நம்ம 2 என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ டிசம்பர் 93ல நம்ம வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். 10% டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1193க்கு 40,000க்கு 4,000. சரியாமா? அடுத்தது பாருங்க, 11093 அதாவது அக்டோபர் முதல் தேதி தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் டெப்ரிசியேஷனுடைய அந்த மதிப்பு 3 மாசம். ஸோ 20,000 into 3/12 into 10/100, 20,000 into 3/12 into 10/100 அப்படி போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 500 வரும். சரியா? 500 வரும். ஸோ ரெண்டையுமே கூட்டி 4,500 ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷனா போடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் ரெண்டு மெஷினரியும் கூட்டியே நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இப்படி ரெண்டு மெஷினரியை கூட்டி 4,500 போடுறீங்க டெப்ரிசியேஷனா. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 55,500. சரிங்களா? அடுத்தது இந்த பேலன்ஸை 94ல பிராட் டவுன் பண்றோம். 94ல நம்ம பிராட் டவுன் பண்றோம். திருப்பி அகைன் 94ல பாருங்க, 1794ல திருப்பி ஒரு
மிஷினரி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுக்கான என்ட்ரியை நம்ம இங்க போட்டோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம டெப்ரிசியேஷன் போடுவோம். டெப்ரிசியேஷன் போடும்போது கவனிங்க, நம்ம வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூல போட போறோம் இல்லையா? ரிட்டர்ன் டவுன் வேல்யூனா என்னது? அந்த வருஷம் மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படின்னா அந்த வருஷம் நமக்கு வந்து brought forward பண்ணிருக்கக்கூடிய பேலன்ஸ்ல நம்ம 10% கால்குலேட் பண்ண போறோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த 55,500ல ரெண்டு அசெட்ஸ்க்கான பேலன்ஸும் இருக்கு. சோ நீங்க தனித்தனியா என்ன செய்ய வேண்டாம், ரெண்டு அசெட்டையும் கழிச்சு அந்த வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். இது வந்து ரெண்டு அசெட்ஸ்க்கான டெப்ரிசியேஷன் கழிச்சது போக மிச்சம் உள்ள வேல்யூ தான் இது. சரிங்களா? அப்ப அதுல இருந்து 10%, அதாவது 55,500ல இருந்து 10% போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? 555,0 வரும் இல்லையா? ஒரு 0 கட் பண்ணீங்கனாலே 10% தான் தெரியும். இப்போ பாருங்க, அடுத்த அசெட் இது எப்போ வாங்குறோம் அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி தான் வாங்குறோம். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாசம் டெப்ரிசியேஷன் 10,000க்கு. ஸோ 10,000 into 6/12 into 10/100, அதே 500. அந்த 500 இதையும் கூட்டினா 6,050. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மெஷினரிக்கும் உள்ள அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூல இருந்து 10% கண்டுபிடிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது மெஷினரி புதுசா வாங்கினது, அதுக்கு 6 மாசம் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம் 500. இது ரெண்டையும் கூட்டியாச்சு. ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் செய்யணும். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் நம்ம முதலேருந்து ஒரே டெப்ரிசியேஷன் வேல்யூ தான் நம்ம போடுவோம். அதனால நமக்கு தெரியாது. ஆனால் ரிட்டர்ன் டவுன் வேல்யூவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்தர் டெப்ரிசியேஷன் போடுவோம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பேலன்ஸை அடுத்த வருஷம், அதாவது 1995ல ப்ராட் டவுன் பண்ணியாச்சு. 1995ல இந்த பேலன்ஸை ப்ராட் டவுன் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, 1995ல வேற என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு? வேற எந்த அசெட்டும் வாங்கப்படலை. 1995ல என்ன செய்யல? வேற எந்த அசெட்டுமே வாங்கப்படலை. இப்போ டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். அதாவது அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி என்ன பண்றாங்க, 1795ல முதல்ல வாங்கினாங்க இல்லையா 40,000 மதிப்புள்ள அசெட், அதுல 1/4 மதிப்புள்ள மெஷினரியை விற்கிறாங்க. ஸோ 40,000க்கு 1/4 போட்டீங்கன்னா 10,000 வரும். 40,000 எடுத்து வித்துறக்கூடாது, கவனமா போடணும். 40,000ல 1/4 மெஷினரியை மட்டும் தான் எடுத்து சேல் பண்றாங்க. ஸோ 40,000ல 1/4 எவ்வளவு? 10,000. ஸோ அந்த 10,000 மதிப்புள்ள மெஷினரியை மட்டும் தான் விற்க போறோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த மெஷினரியை நம்ம விற்க போறோமோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பேலன்ஸை வச்சு டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஏற்கனவே நீங்க போட்டிருக்கக்கூடிய பேலன்ஸ்ல 3 மெஷினரிக்கான டெப்ரிசியேஷன் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 3 மெஷினரிக்கான பேலன்ஸும் இதுல அடங்கியிருக்கு. திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் இயரும் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ப்ராப்ளம் போடும்போது இதுல 2 மெஷினரிக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ அடங்கியிருக்கு. சாரி, இது 2 மெஷினரிக்கான பேலன்ஸ் அடங்கியிருக்கு, ரிட்டர்ன் டவுன் பேலன்ஸ் அடங்கியிருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அதை மாதிரி 2 மெஷினரிக்கான டெப்ரிசியேஷனை ஒரே இதில் கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, மூணாவது இதுலயும் 3 மெஷினரிக்கான ரிட்டர்ன் டவுன் பேலன்ஸ் அடங்கியிருக்கு. சரியா? அப்ப இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சா போதும் அப்படின்னா பார்த்தா போதும். முதல்ல இருந்து என்ன செய்ய வேண்டாம், 1, 2, 3ன்னு போட்டு தனித்தனியா கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஜூலை 1ஆம் தேதி வித்திருக்காங்க. என்ன வித்திருக்காங்க? 40,000 மதிப்புள்ள மிஷினரியில 10,000 மட்டும் எடுத்து வித்திருக்காங்க. ஸோ அந்த வித்த வேல்யூவை கழிக்கணும் இல்லையா? இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூல நம்ம டெப்ரிசியேஷன் போடும்பொழுது இந்த வித்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிச்சிட்டு மீதி உள்ளதுக்கு தான் ஃபுல் டெப்ரிசியேஷன் போட முடியும். சரியா? அதுக்கு முன்னாடி இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வித்தது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை லெஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரியாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மிஷினரி 40,000 into 1/4 10,000. 93ல 1000 கழிச்சிருக்கீங்க. ஸோ நான் எந்த மிஷினரியை வித்திருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் இங்க நான் போடுறேன், 40,000க்கு போடக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தேவை அந்த 10,000 மட்டும்தான். அதுல லாஸா ப்ராஃபிட்டாங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. 40,000க்கு வந்து நம்ம மிஷினரியை விற்கல. அது வந்து மீதி 30,000 மதிப்புள்ள மிஷினரி நம்ம கிட்ட தான் இருக்குது. சரியா? ஸோ 40,000 into 1/4 10,000. 93ல 1000 கழிச்சிருக்கீங்க, மீதி வந்து 9,000. 94ல 900 கழிச்சிருக்கீங்க, மீதி வர்றது
8100 95ல என்ன ஆகுதுன்னு பாருங்க 95ல ஜூலை மாசம் வரைக்கும் தான் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் நம்ம ஜூலை 1ஆம் தேதியே வித்துறாங்க சோ 6 மாச டெப்ரிசியேஷன் அதாவது 8100 into 6/12 into 10/100 போட்டீங்கன்னா 405 உங்களுக்கு டெப்ரிசியேஷனா வரும் சரியா 8100 6 மாசத்துக்கு 10% போட்டீங்கன்னா 405 அந்த 405 தான் நீங்க இங்க போடணும் நான் இங்க ஸ்டார் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னா எப்பவுமே ஒரு மிஷினரி விக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு நாள் நம்ம கையில இருந்திருக்குதோ அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ நம்ம போடுவோம் விக்கிற டேட்ல ஜூலை 1 சரியா விக்கிற டேட்ல அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ நம்ம போட்டு அந்த மிஷினரியை முடிச்சு விட்டுருவோம் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் பை கேஷ் அப்படின்னு போட்டு நம்ம விக்கிறதுக்கான என்ட்ரியை நம்ம போடுவோம் இல்லையா அத மாதிரி ஃபர்ஸ்ட் மிஷினரி விக்கிறாங்க இல்லையா அதுக்கான டெப்ரிசியேஷன் தான் இந்த 405 அதாவது அந்த வருஷத்துக்குள்ள 95வது வருஷத்துக்குள்ள அந்த டெப்ரிசியேஷன் 405 சரியா இப்போ பாருங்க இத கழிச்சாச்சு நமக்கு தெரியும் 93 94 95 வரைக்கும் அந்த அசெட் கையில இருந்திருக்கு சோ 405யும் கழிச்சீங்க அப்படினா அந்த மெஷினரியோட வேல்யூ இது 7695 சோ இவ்வளவு மதிப்புள்ள மெஷினரிய 6800 க்கு வித்திருக்காங்க அப்படினா குறைவாக வித்திருக்காங்க எவ்வளவு குறைவா வித்திருக்காங்க 895 so it's a loss நம்ம credit side ரெக்கார்ட் பண்ணுவோம் so by profit and loss account 895 இப்போ நம்ம கையில 10000 மதிப்புள்ள மெஷினரி கையை விட்டு போயிடுச்சு சரிங்களா ஆனா மீதி என்ன இருக்கு 30000 மதிப்புள்ள மெஷினரி இருக்கு அது போக மீதி இப்போ வாங்கிக்க கூடிய அந்த 10000 மதிப்புள்ள மெஷினரி இருக்கு அதுக்கு இயர் எண்ட் டெப்ரிசியேஷன் போடணும் இயர் எண்ட்னா என்னது டிசம்பர் 31 புரியுதா அப்ப எந்த மெஷினரி எப்போ விக்கிறாங்களோ அந்த விக்கிற தேதி வரைக்கும் அந்த மெஷினரிக்குள்ள டெப்ரிசியேஷனை போட்டுட்டு கழிச்சிட்டு அதுக்கு பிறகு மீதி உள்ள மெஷினரிஸ்க்கான டெப்ரிசியேஷன் டிசம்பர் மாசம் தான் போடணும் அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது முன்கூட்டியே போடக்கூடாது நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் மீதி 3 மெஷினரிக்கான ரிட்டர்ன் டவுன் பேலன்ஸ் வந்து எது 59450 இல்லையா சோ இதுதான் அந்த ரிட்டர்ன் டவுன் பேலன்ஸ் இந்த ரிட்டர்ன் டவுன் பேலன்ஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா இந்த மெஷினரியுடைய வித்த மதிப்பை கழிக்க போறோம் சரியா இந்த மெஷினரியுடைய வித்த மதிப்பு எவ்வளவு 8100 எப்போ 1995 ஸ்டார்டிங்ல சோ அந்த மதிப்பை நம்ம கழிச்சிட்டோம் அப்படினா நம்ம கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும் 51350 சோ 8100 அப்படிங்கிறது 1994 முடிஞ்ச அந்த டைம்ல இருக்கக்கூடிய வேல்யூ இத கழிச்சிட கூடாது இத மட்டும் தான் கழிக்கணும் 8100 கழிச்சா உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் வரும் 51350 இதுதான் எத்தனை 3 மெஷினரி இதுல அடங்கி இருக்கு அந்த 3 மெஷினரியோட ரிட்டர்ன் டவுன் பேலன்ஸ் அதுக்கு 10% அப்ப டெப்ரிசியேஷன் 5135 சோ நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல நான் போட்டுக்கிற டெப்ரிசியேஷன் 3 மெஷினரிக்கும் சேர்ந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூல இருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் சோ இது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும் நீங்க இத வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படினா புரியும் அதாவது ரிட்டர்ன் டவுன் பேலன்ஸ் 59450 சரியா இது வந்து 95 ஸ்டார்டிங்ல இப்போ வித் மெஷினரியோட வேல்யூ வந்து நம்ம கழிக்கணும் ஏன் கழிக்கணும் அத 95 நம்ம கொடுக்க போறோம் சோ 94ல அது எவ்வளவு முடிஞ்சிருக்கு பாருங்க 8100 ஓட அது முடிஞ்சிருக்கு இல்லையா சோ அதுக்கான டெப்ரிசியேஷன் நம்ம இங்க தனியா போட்டோம் அது இது கூட சேர்க்க கூடாது அந்த 8100 மட்டும் நம்ம கழிச்சிட்டோம் ஏனா இது அந்த மெஷினரியோட ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இது அதனால இத லெஸ் பண்றோம் இத ஏன் லெஸ் பண்றோம் அப்படி நீங்க கேட்கலாம் இது வந்து வித் மெஷினரி அதாவது விக்க போகிற மெஷினரியோட ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கழிச்சா தான் விக்கிற மெஷினரியை தவிர்த்துட்டு மீதி 3 மெஷினரிக்கும் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ உங்களுக்கு தெரியும் சரியா அதனால தான் இத லெஸ் பண்றோம் நம்ம புரியுதாமா சோ அதனால 8100 கழிச்சா தான் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய டெப்ரிசியேஷன் உண்மையானதாக இருக்கும் ஏனா இத நீங்க தனியா கொண்டு போயிட்டு இந்த டெப்ரிசியேஷன் நீங்க தனியா காமிச்சிட்டீங்க சரியா அதனால இது கூட அதை என்ன செய்ய கூடாது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண கூடாது சோ 8100 நீங்க அப்படியே எடுத்து வந்து இங்க கழிச்சிட்டு சோ இதுல இருந்து 5135 நீங்க என்ன செய்யணும் அப்படினா இதுல டெப்ரிசியேஷனா போட்டுறணும் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் வித் மெஷினரிக்கான டெப்ரிசியேஷன் போட்டுருக்கீங்க அடுத்து இப்போ 5135 இப்போ நாம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா அந்த கால்குலேஷன் இதுல உள்ள தொகையை நீங்க போட்டுட்டீங்க அடுத்து profit
ப்ராஃபிட் ஆர் லாஸ் 895 காமிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லா மிஷினரிக்கும் நமக்கு டெப்ரிசியேஷன் காமிச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு வேலை பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ பேலன்ஸ் வந்து 46,215. இதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரா டவுன் பண்ணிட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த சம்மை. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியும். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, எத்தனை மிஷினரி நம்ம கையில் இருக்குது, அதாவது கடைசி வருஷம் நீங்கள் அக்கௌண்ட் போடும்போது எத்தனை மிஷினரி உங்கள் கையில் இருக்குது, எத்தனை மிஷினரியை விற்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதோடைய ரிட்டன் டவுன் வேல்யூவை பார்த்து அதை மட்டும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் வந்து புரிஞ்சிடும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் விட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதவங்க அதிகம் பார்க்குறீங்க. ஸோ அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் வீடியோ நம்ம போடுறோமோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைக் போடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.